ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு சிவன் பக்தரா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம தாம்பரம்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவில் தாங்க இந்த ஒரு அருமையான இடம் இருக்குது. சித்தர்களின் சிவன்மலை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். லாஸ்ட் சனி பிரதோஷம் வந்தது. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே. சரி, எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு மேலே தான் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணேன். நியர்பை ஏதாவது பழைய காலத்து கோயில் இருக்கான்னு சொல்லி பார்ப்போன்ட்டு. அப்போ தான் இந்த மலையை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் கெஸ் பண்ணவே இல்லைங்க. இது இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குரோம்பேட்டில் குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும். அந்த லெஃப்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்களே போதும். அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸில் தான் உங்களுக்கு அந்த இடத்துல இவ்வளோ ஒரு அருமையான இடம் இருக்காங்கிறத நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஏறினீங்கன்னா நல்லா ஹைட்டு சூப்பரான வியூவில் போனீங்கன்னா வந்து மேலே வந்து சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறி போனீங்கன்னா இங்கே வந்து அந்த ராகு கேது அதே மாதிரி அகத்தியர் வந்து இங்கே இருந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவருக்கான ஒரு சின்ன கோவில் எல்லாமே கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ஆலமரம், அரச மரம், அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்னையோட வியூவே சூப்பராக தெரியும். குரோம்பேட் சரௌண்டிங்கே. அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிஜமாவே ஒரு சூப்பரான பாசிட்டிவிட்டி கிடச்சிதுங்க அந்த இடத்துல. அது பக்கத்துலேயே வந்து சித்தர்களோட கூடாரம் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கவங்க தான் சொன்னாங்க, அன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் ரொம்பவே வந்து உகந்த நாள் சிவனுக்கு இல்லையா? ஸோ ஒரு சடனாலாம் அந்த இடத்துல நீங்கள் வர முடியாது. உங்களை இன்றைக்கி வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வர வழியில் வந்து அந்த பிள்ளையார் கண் மரம் இருக்கும் இல்லையா? நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அது இருந்தது. பசங்க வந்து அது வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா அதை வந்து அடித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் ஈஸியாலாம் போய் எடுக்காதீங்க, அங்கே வந்து நல்ல பாம்பு எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிஜமாவே வந்து சூப்பரான இடங்க. போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அங்கேருந்து இறங்கி வந்து அதுக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டியே வந்து காளி கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஏறல. நானும் இன்னொரு பையனும் அவனுக்கு கொஞ்சம் முடியல, நாங்கள் ஏறல. ஹஸ்பண்டும் இன்னொரு பையனை தான் போனாங்க. அது வந்து இந்த மலையை விட ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கரடு முரடான பாதை தான் இருக்குது. ஆனால் அதோட வியூ வந்து இன்னும் வேறு லெவலில் இருந்தது. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இன்னும் உச்சியில் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் போகும்போதே 12 o'clock மேலே ஆனதுனால கோவில் வந்து மூடி இருந்தது. ஸோ வெளியே இருந்தே அவங்க வந்து பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த தாம்பரம், மீனம்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக ஒரு சூப்பரான ட்ரிப், ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அதுவுமே நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் மெய் மறந்துடுவோம். நம்ம இது சென்னையில் தான் இருக்கோமா இல்லை வேறு எங்கேயாவது ஊர் சைடில் வந்து வந்திருக்கோமா கோவிலை பார்க்குறதுக்குன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்போ விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு இடம் இருக்குது சென்னையில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோவை எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் செக் பண்ணி பார்க்குறோம். பாய்.